வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க முக்கியமான எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதாவது பொருளியல் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றதா பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வரக்கூடிய வீடியோஸ் வர அப்கமிங் பப்ளிக் எக்ஸாமுக்கான வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இல்ல அப்படின்னா நீங்க மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. நீங்க நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அடுத்து சிவிக்ஸ் அப்படின்றது பார்த்திருந்தோம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிட்டி அப்படின்றது எக்கனாமிக்ஸ் அப்படின்றது பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல நிறைய பிக்சர் வச்சு என்ன பண்ண வரேன் உங்களுக்கே சொல்ல போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன் என்ன சார் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். அந்த லெசனும் அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஒரு லெசன். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்களேன். நாட்டு வருமானம் வரையறை அப்படின்னு கேட்டாங்க. டிஃபைன் நேஷனல் இன்கம். ஓகேவா? நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன? அதாவது நாட்டு வருமானம், நாட்டுல ஈட்டக்கூடிய ஒரு வருமானம் நாட்டு வருமானம். ஓகேவா? நாட்டு வருமானம் என்பது நாட்டில் ஈட்டக்கூடிய ஒரு வருமானம் அப்படின்னு வந்து கதலாம் எழுதக்கூடாது. நாட்டு வருமானம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நாட்டு வருமானம் அப்படின்றது ஒரு நாட்டுல, ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது ஒரு நாடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல, ஓகேவா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. ஓகேவா? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்டு வருமானம் அப்படின்றாங்க. பொதுவாக நாட்டு வருமானம் அப்படின்றது மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி அல்லது நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜிஎன்பி அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி, அப்படி இல்லைன்னா என்ன சொல்றாங்க நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன். நாட்டு வருமானம் அப்படின்னு என்ன பார்க்கலாம். இப்போ இந்தியா இருக்கா, நம்மளோட நாட்டுல என்னது ஒரு நாட்டின் மொத்த ஒரு பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பு என்ன சொல்றாங்க நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்களேன். நாட்டு வருமானம் அப்படின்றது ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா? ஒரு நாடு, நம்மளோட இந்திய நாடுன்னு இருக்கா, இந்த ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல, ஓகேவா, ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப நாட்டு வருமானம் அப்படின்றது என்ன கிளியர் ஆகுதா? அதான் பாருங்க. நாட்டு வருமானம் அப்படின்றது ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை என்ன சொல்றாங்க நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அது பொதுவாக என்ன பண்றாங்க, நாட்டு வருமானம் அப்படின்றது மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி, ஓகேவா, கிராஸ் நெட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நாட்டு வருமான ஈவு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன். நேஷனல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் produced by an economy over a period of time, normally a year. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. ஓகேவா? நாட்டு வருமானம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நாட்டு வருமானம்ங்கிறது ஒரு நாட்டுல, ஓகேவா, என்ன காமிச்ச ஒரு இந்தியா மேப் காமிச்சனா நம்மளோட ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல, ஓகேவா, ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா? என்னது பண்டங்கள் மற்றும் பணிகள், குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகேவா? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நாட்டு வருமானம் என்னது மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி, அப்படி இல்லைன்னா நாட்டு வருமான ஈவுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நேஷனல் இன்கம் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் நேஷனல் டிவைடெண்ட். ஓகேவா? புரியுதா? அப்ப நாட்டு வருமானம் அப்படின்னு கிளியர் ஆகுதா? கண்டிப்பா கேட்பாங்க கொஸ்டின், கண்டிப்பா எழுதணும். முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்ததுல முக்கியமான ஒரு கேள்வி, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? நாட்டு வருமானம் அப்படின்னு என்ன கேட்பாங்க, நான் என்ன காமிச்சிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டு வருமானம் என்பது, நாட்டு வருமானம் அப்படின்றது ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வருஷத்துல, ஓகேவா, அந்த வார்த்தை விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள். பண்டங்கள் அப்படின்னா பொருட்கள், பணிகள் அப்படின்னா சர்வீஸ். ஓகேவா? அதுல இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பணிகள் மொத்த மதிப்பு தானே சொல்றாங்க நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜிஎன்பியா இருக்கலாம், கிராஸ் நெட் ப்ராடக்ட் அப்படின்னா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? ஓகேவா? முக்கியம் இது. ஓகேவா? புரியணும் அப்படின்றதுக்காக தான் மேப்பை காமிக்கிறேன். ஓகேவா? இது இந்திய நாட்டுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா இந்திய நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாட்டுக்கும் இது பொருந்தும். ஓகேவா? அதுதான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதோட என்னது நேஷனல் இன்கம் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், ஜிஎன்பி, அப்படி இல்லைன்னா நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க இங்கிலீஷ்ல வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? ஜிடிபி அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ஜிடிபி அப்படின்னா பாருங்க, மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் ஈட்டிய வருமானம், உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள், பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட இந்தியா ஃபுல்லா என்ன இருக்காங்க மக்கள் அப்படின்றவங்க இருக்காங்களா, அப்ப இந்தியா ஃபுல்லா இருக்க மக்கள்
அவங்களோட பணிகள் மற்றும் பண்டங்கள், ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் என்ன சொல்றாங்க, அததான் ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. அதான் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது அந்த நாட்டு மக்களால், அங்க நாட்டுல இருக்க மக்களால் ஒரு வருஷத்துல, இது முக்கியம் ஓகேவா, அங்க இருந்த மக்களால ஒரு வருஷத்துல ஈட்டிய வருமானம் அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு, அது இது பண்டங்கள் மற்றும் பணிகள். பணிகள் அப்படின்றது சர்வீஸ், பண்டம் அப்படின்றது குட்ஸ் ஓகேவா. அது மதிப்பை குறிக்கிறதா என்னது, மொத்த நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டு மூலம் ஈட்டிய லாபமும் இதுல அடங்கும். இதுல என்னது வெளிநாடு, இப்ப என்னது ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தது நாட்டு வருமானம் அப்படின்றது நம்ம நாட்டுக்குள்ள மட்டும்தான். ஆனா ஜிடிபி அப்படின்றது நம்மளோட இந்திய நாட்டை தாண்டியும் ஓகேவா, வேற நாட்டுல இருந்து நம்ம இன்கம் கொண்டு வராங்க ஓகேவா, வேற நாட்டுல ஃபாரின்ல வேலை செய்யறாங்க, அவங்களோட பையன் இங்க படிக்கிறாங்களா, அவங்களுக்கும் இது பொருந்தும் ஓகேவா. அந்த மாதிரி ஈட்டிய வருமானம் சொல்றாங்க, அதுதான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அப்ப மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது அந்த நாட்டு மக்களால ஒரு வருஷத்துல ஓகேவா, மொத்த நாட்டு உற்பத்தின்றது அந்த நாட்டு மக்களால ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பை என்ன சொல்றாங்க, மொத்த நாட்டு உற்பத்தி ஓகேவா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெளிநாட்டு மூலமா ஈட்டிய பொருட்களும் இதுல அடங்கும். ஜிஎன்பி போராடி பார்த்தோம்ல, அதுக்கானது பாருங்களேன், சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு என்னன்னு பாருங்களேன், சி அப்படின்றது நுகர்வோர் ஓகேவா, சி அப்படின்றது நுகர்வோர். அடுத்து என்னது, ஐ அப்படின்றது முதலீட்டாளர், ஐ அப்படின்றது யாரு, முதலீட்டாளர். அடுத்து ஜி அப்படின்றது அரசு செலவுகள், எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்றது ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, என்எஃப்ஐஏ அப்படின்றது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம் ஓகேவா, வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, ஜிஎன்பி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா, முக்கியமான ஒரு கேள்வி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி இஸ் த total value of output of goods and service produced by the factors of production within the geographical boundaries on the country. It represents the economic health of country அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன கிளியர் ஆகுதா? அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தினா மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது நாட்டு மக்களால ஒரு வருஷத்துல ஈட்டியதா என்ன சொல்றாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன, பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு இதுல குறிக்கும் ஓகேவா. புரியுதா? அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு கிளியர் ஆகுதா? அப்ப வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, எக்ஸாம்ல கேட்பாங்க ஓகேவா. ஜிஎன்பி அப்படின்னா பாருங்களேன், சி அப்படின்றது கன்சம்ஷன், ஐ என்றது இன்வெஸ்ட்மெண்ட், ஜி அப்படின்றது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் அப்படின்றது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஓகேவா, என்எஃப்ஐஏ அப்படின்றது ஓகேவா. முக்கியமான ஒரு கேள்வி, எக்ஸாம்ல கேட்பாங்க, தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க ஓகேவா. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா ஓகேவா. புரியுதா? அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி, ஜிடிபியின் முக்கியத்துவம் என்ன? ஜிடிபின்னு இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேவா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு படிக்கிறோம் ஓகேவா. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், ரைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆய்வு பற்றி அறிந்து கொள்ள ஓகேவா. நம்மளோட எக்கனாமிக்கோட வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், பண வீக்கம் மற்றும் பண வாட்டுதல் சிக்கல்கள் பற்றி அறியணும் ஓகேவா. பண வீக்கம் ஏற்படுது இல்ல பண வாட்டம் ஏற்படுது அப்படின்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகில வளர்ந்த நாடுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது ஓகேவா. இப்ப நம்மளோட ஜிடிபி உள்ள இருக்கு, அடுத்து பக்கத்துல இருக்க நாடோட ஜிடிபி இந்த அளவுக்கு இருக்கு, அப்ப என்னது நம்ம கம்மியா இருக்கும் இல்ல நம்ம அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜிடிபி அப்படின்றது கணக்கிடப்படுது. உலகில வளர்ந்த நாடுகள் இருக்குல்ல, இப்ப அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கும் இந்தியாவுக்கு நம்ம கம்பேர் பண்றோம் ஓகேவா. நம்மளோட நாடு எப்படி இருக்கு, அவங்களோட நாடு எப்படி இருக்கு, நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு. அவங்க வந்து என்னது அவங்க அளவுக்கு ஈக்குவலா போல அப்படின்னாலும் அவங்க கிட்டையாச்சும் நெருங்குறமா நம்ம. அப்ப சில நாட்டை வந்து பீட் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கணக்கெடுத்துக்கிறதுக்காக எது பயன்படுது அப்படின்னா ஜிடிபி அப்படின்றது பயன்படுது ஓகேவா. வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு உதவுகிறது. வாங்கும் திறன் என்னது, மதிப்பீடு செய்வதற்காக பயன்படுது. பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. என்னது, பொதுத்துறை ஓகேவா. அதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜிடிபி அப்படின்றது பயன்படுது. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படுகிறது. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் எது பயன்படுது அப்படின்னா ஜிடிபி அப்படின்றது பயன்படுது. இங்கிலீஷ்ல பாருங்களேன், ரைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் growth. சொன்னா என்னது, நம்மளோட எக்கனாமிக் growth எந்த அளவுக்கு இருக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் நம்ம அதிகமா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பயன்படுது அப்படின்னா ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் growth ஓகேவா. ஜிடிபி அப்படின்றது பயன்படுது. அடுத்து அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஓகேவா, அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் ஓகேவா, பண வீக்கம் மற்றும் பண வாட்டத்தை பத்தி நம்ம அறிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து எஸ்டிமேட் தி பர்ச்சேசிங் பவர். அடுத்து பப்ளிக் செக்டார். அடுத்து கைட் டு எக்கனாமிக் பிளானிங் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னது, அப்ப ஜிடிபி கம்மியா இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் அதுக்கு அதிகமாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்றதுக்காக என்ன பயன்படுது ஜிடிபி அப்படின்றது முக்கியத்துவமா இருக்கு. அப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க போறலாம், பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஆய்வு பற்றி அறிந்து கொள்றதுக்கு பயன்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஆய்வு பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் growth,
ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் growth. ஓகேவா? அடுத்து பண வீக்கம் மற்றும் பண வாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி நம்ம அறிஞ்சுக்கலாம். பண வீக்கம் ஏற்படுது இல்ல பண வாட்டம் ஏற்படுது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது பயன்படுகிறது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுது. உலகில வளர்ந்த நாடுகள் இருக்குல்ல, அதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னோட நாடு வந்து இவ்வளவு ஜிடிபி இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கு, இந்த நாடு நம்ம இருக்கு இவ்வளவு ஜிடிபி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஜிடிபி அப்படின்றது பயன்படுது. ஓகேவா? அடுத்து வாங்கும் திறனை மதிப்பீடு செய்யணும். ஓகேவா? வாங்கும் திறன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத மதிப்பீடு செய்யறதுக்கு பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் செக்டாரை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவமா இருக்கு. அடுத்து பொருளாதார திட்டமிடல் வழிகாட்டியாகவும் பயன்படுகிறது. கைடன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங். ஓகேவா? இந்த வருஷம் ஜிடிபி கம்மியா இருக்கு, அடுத்த வருஷம் நம்ம ஏத்தணும், அப்ப அமெரிக்காக்கு நிகரா வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஜிடிபி அதிகப்படுத்தணும் அப்படின்றத ஒரு காரணத்துக்காக தான் ஜிடிபி அப்படின்றது முக்கியத்துவமா இருக்கு. புரியுதா? ஜிடிபியோட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு புரியுதா? முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரீகேப் அப்படின்றது பார்க்கலாம். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி, தனிநபர் வருமானம் என்றால் என்ன? இங்கிலீஷ்ல பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம்? தனிநபர் வருமானம். ஓகேவா? அது இப்போ உங்க வீட்டுல அப்பா மட்டும் சம்பாதிக்கலாம் இல்ல அம்மா மட்டும் சம்பாதிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி தனிநபர் வருமானம் அப்படின்னு கேட்கிறேன் பாருங்க. தனிநபர் அத தலா வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம், தமிழ்ல வந்து தனிநபர் வருமானம் அல்ல தலா வருமானம் அப்படின்னு சொல்லலாம். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கிடைக்கிறது தான் தனிநபர் வருமானம். ஓகேவா? இப்ப நாட்டு மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேரையும் அது மக்கள் தொகையால். ஓகேவா? இப்ப நாட்டுல ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நாட்டு வருமானம் இப்ப என்னது 1000 ரூபாய் வந்திருக்குன்னு வச்சுப்போம். சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், இவ்வளவு இருக்காது. ஓகேவா? மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு 2000 பேர் இருக்காங்க இல்ல ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த மாதிரி வகுக்கிறது மூலமா கிடைக்கிறதா என்னது தனிநபர் வருமானம். அப்ப என்னது 2. அப்ப இந்த மாதிரி கிடைக்கிறதா என்னது தனிநபர் வருமானம் சொல்றாங்க. அப்ப தனிநபர் வருமானம் அப்படின்றது நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை, மறந்துடக்கூடாது. அப்ப நாட்டு வருமானம் எவ்வளவு வந்துச்சு, அதோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க, அதை போட்டோம் அப்படின்னா தனிநபர் வருமானம் அப்படின்றது கிடைச்சிடும். புரியுதா? அப்ப தனிநபர் வருமானம் அப்படின்றது என்னன்னு கிளியர் ஆகுதா? அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் PCI அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அவுட்புட் பர் person in an indicator to show the living standard of people in a country. ஓகேவா? It is obtained by dividing the national income by the population of the country. அதான் per capita incomeன்றது என்னது national income by population. ஓகேவா? என்னது மொத்த. ஓகேவா? இந்த நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்றோம், நம்மளோட மொத்த மக்கள் தொகையோட என்ன பண்றோம், வகுக்கிறோம். ஓகேவா? அது நம்மளோட இந்திய நாட்டுல மொத்தமா கிடைச்ச வருமானம். ஓகேவா? நம்மளோட இந்திய நாட்டுல மொத்தமா கிடைச்ச வருமானம். ஓகேவா? அது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லா இருக்காங்க இந்தியால இருக்க மக்கள் என்ன பண்றாங்க, கீழே வகுக்கிறாங்க. அந்த மாதிரி வகுத்தா கிடைக்கக்கூடியது என்னது பெர் கேபிட்டா இன்கம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தலா வருமானம் இல்ல தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னன்னு புரியுதா? தலா வருமானம் அப்படின்னா கிளியர் ஆகுதா? என் கூட சேர்ந்து மறுபடியும் சொல்றேன், தனிநபர் வருமானம் அப்படின்றது என்னது நம்மளோட மொத்த நாட்டுல என்னது ஈட்டிய வருமானம் பை மக்கள் தொகை, அதை போட்டு என்ன கிடைக்கும், தனிநபர் வருமானம் தலா வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? மறந்துடக்கூடாது. அப்ப தனிநபர் வருமானம்ன்றது என்னது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவி. ஓகேவா? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? பெர் கேபிட்டா இன்கம் ஆர் அவுட்புட் பர் பர்சன் அண்ட் இண்டிகேட்டட் டு ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் இன் ஏ கண்ட்ரி. நம்மளோட மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவி. ஓகேவா? கருவி என்னது, அதுதான் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அது தனிநபர் வருமானம். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால வகுக்கணும். ஓகேவா? முக்கியமான ஒரு கேள்வி, அதனாலதான் 2 முன்னாடி சொல்றேன். ஓகேவா? மறந்துடக்கூடாது. அதே நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் அது தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் obtained by dividing the national income by the population of the country. ஓகேவா? பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். ஓகேவா? மொத்த வருமானம் ஃபர்ஸ்ட் எதை வரணும், நம்ம நாட்டோட மொத்த வருமானம். அதுக்கு அடுத்து என்ன வரணும், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கும், அதுதான் பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி போலாமா? இப்ப பாருங்களேன், இந்த இதை வச்சு ஒரு கேள்வி அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பாருங்களேன், மதிப்பு கூட்டு பொருள், அதாவது மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடு ப்ராடக்ட் அப்படி அப்ரோச் பார்த்து போட்டிருக்காங்க. அது என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்களேன். டீ தூள் இருக்கு, பால் இருக்கு, சக்கரை இருக்கு, ஒரு கப் டீ இருக்கு. ஓகேவா? அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடைநிலை பண்டங்கள். டீ தூள் இருக்கு, பால் இருக்கு, சக்கரை இருக்குல்ல, டீ பவுடர், மில்க், சுகர், எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்னா இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு டீ அப்படின்றது கிடைக்குது. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய இடைநிலை பண்டங்களை சேர்க்கும் போது நமக்கு இறுதி பண்டம் அப்படின்னு கிடைக்குது, ஃபைனல் குட் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்ப மதிப்பு கூட்டு முறை அப்படின்னா என்னன்னு பாக்கலாமா? அப்ப வேல்யூ ஆட் அப்ரோச் அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். பாருங்களேன், இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மதிப்பு கூட்டு முறை அப்படின்றத எடுத்துக்காட்டோட விளக்குக அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், மதிப்பு கூட்டு முறையில ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தோட மதிப்பை கூட்டினா இறுதியான பண்டத்தோட மதிப்பு அப்படின்றது அடையாளம் காணப்படும். இப்ப பாருங்களேன், இப்ப டீ தூள். ஓகேவா? நம்ம இதை பிரிச்சிடலாம். டீ தூள் ஒரு டீ உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுக்கு 2 ரூபாய், இதுக்கு வந்து பாலுக்கு வந்து
3 ரூபாய் வச்சுப்போம். ஓகேவா? சீனிக்கு வந்து 2 ரூபாய், மாஸ்டருக்கு வந்து என்னது 3 ரூபாய். இப்ப என்னது ஒரு டீயோட விலை 10 ரூபாய் அப்படின்னு கிடைக்குது. அப்ப என்னது இடைநிலை பொருட்களை கூட்டணும் அப்படின்னா ஒரு இறுதி பண்டம் அப்படின்றது கிடைக்குதுல, அப்படி சேர்க்கும் போது என்னது ஒரு இறுதி பண்டம் அப்படின்றது கிடைக்குது. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னது வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டீ பவுடர் 2 ரூபாய் சார், டீ பவுடர் 2 ரூபாய் இல்ல சார் அப்படின்னா என்ன சொல்றேன், அதை பிரிக்கும் போது ஓகேவா ஒரு டீ உற்பத்தி ஆகிறதுக்கு செலவாகக்கூடிய ஒரு பண்டங்களோட மதிப்பை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப டீ தூளோட விலை 2 ரூபாய், பாலோட விலை 3 ரூபாய், சர்க்கரையோட விலை 2 ரூபாய். அப்புறம் என்னது அதுல வந்து வேலை செஞ்சு என்னது ஒரு சர்வீஸ் கொடுக்குறாருல, என்ன பண்றாரு டீ மாஸ்டர் ஆத்துறாருல, அவருக்கு வந்து ஒரு 3 ரூபாய். அப்படி சேர்க்கும் போது என்னது ஒரு 10 ரூபாய் அப்படின்றது வெளிப்படையா வருது. ஓகேவா? அதுதான் அப்ப இறுதி பண்டத மதிப்பு என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேர்ந்த ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு இருக்கு, ஆனா என்ன பண்றாங்க வெளில விற்கும் போது 12 ரூபாய் 15 ரூபாய். அப்ப வந்து என்ன பண்றாங்க ப்ராஃபிட் அப்படின்றது 2 ரூபாய் இல்ல 5 ரூபாய் அப்படின்றது என்ன பண்றாங்க ப்ராஃபிட் அப்படின்றது வைக்கிறாங்க. புரியுதா சார்? எங்க ஊர்ல 10 ரூபாய் தான் டீ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அங்க மதிப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்கள் மொத்த மதிப்பு கிடைக்குது. இதே ஃபார்முலா தான் வேற எந்த பிசினஸ் ஓகேவா எதுல போட்டாலும் இதே ஃபார்முலா தான். அப்ப டீ தூள், பால், சர்க்கரை இது சேர்க்கும் போது கிடைக்குது தேநீர் அப்படின்றது கிடைக்குது. புரியுதா? அப்ப மதிப்பு கூட்டு முறை அப்படின்றது இப்படி ஒரு டீ வச்சு விளக்கிட்டாங்களா? மதிப்பு கூட்டு முறைன்றது என்னது, இடையில இருக்கக்கூடிய இடைநிலை பண்டங்களை சேர்க்கும் போது கடைசியா வருதுல ஒரு பொருள் இறுதி பண்டம், அதை சொல்றாங்க மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வேல்யூ ஆட் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப மதிப்பு கூட்டு முறை அப்படின்றத எடுத்துக்காட்டோட நம்ம பண்ணியாச்சு, விவரிச்சாச்சு. புரியுதா? அவங்க பாருங்களேன், டிஃபைன் தி வேல்யூ ஆர்டர் அப்ரோச் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டுறாங்க. இன் தி வேல்யூ ஆர்டர்ட் அப்ரோச் தி வேல்யூ ஆர்டர்ட் பை ஈச் இன்டர்மீடியட் குட்ஸ் இஸ் summed to estimate the value of the final goods. ஓகேவா? நடுவுல இருக்கக்கூடிய இடைப்பண்டங்கள் இருக்குல்ல, அதை சேர்த்து தான் என்ன பண்றாங்க ஃபைனலா ஒரு பொருள் கிடைக்குது இறுதி பண்டம். ஓகேவா? ஃபைனல் குட் அப்படின்றத பார்த்தோமா, அப்படிதான் வந்து என்ன பண்றாங்க மதிப்பு கூட்டு முறை அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப என்னது ஒரு பொருள் இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க, இடைநிலை பண்டங்களை சேர்க்கும் போது கடைசி என்ன கிடைக்குது ஒரு இறுதிநிலை பண்டம் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறதா சொல்றாங்க மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டீக்கு மட்டுமா அப்படின்னா டீக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த மதிப்பு கூட்டு முறை அதாவது வேல்யூ ஆர்டர் அப்ரோச் அப்படின்றதே பொருந்தும். ஓகேவா? அப்ப நல்ல டீ தூள், பால், சர்க்கரை இது மூணுத்தையும் சேரும் போது என்னது ஒரு தேநீர் அப்படின்றது கிடைக்குது. நடுவில் வந்து என்னது அந்த டீ மாஸ்டர் வரலாம். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு ஒரு சர்வீஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? ஒரு பணி செய்யறாரு. ஓகேவா? அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்றது போகும். இது மூலம் என்ன பண்றாங்க ஒரு இறுதி பண்டம் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப வேல்யூ ஆர்டர் அப்ரோச் அப்படின்றது என்னன்னு கிளியர் ஆகுதா? மதிப்பு கூட்டு முறையில ஒரு இடைநிலை பண்டத்தோட மதிப்பு அப்படின்றது கூட்டினா இறுதி பண்டத்தோட மதிப்பு அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? உற்பத்தியில பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டத்தோட மதிப்பு சேர்க்கும் போது என்ன கிடைக்குது அதுல இறுதி பண்டம் அப்படின்றது கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் மொத்த மதிப்பும் அந்த கிடைக்குது. ஓகேவா? இதை என்ன சொல்றாங்க மதிப்பு கூட்டு முறை வேல்யூ ஆர்டர் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. தி சம் ஆஃப் தி வேல்யூ ஆர்டர் பை ஆல் தி இன்டர்மீடியட் குட்ஸ் யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன் gives us தி டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஃபைனல் குட்ஸ் produced in the economy. இதோட எக்ஸாம்பிள் அப்படின்றது பாருங்க. டு மெஷர் த மார்க்கெட் value of a cup of tea is to add the value of each intermediate goods used to produce it such as tea powder, milk and sugar. நம்ம முன்னாடி சொன்னல என்னது நடுவுல வந்து சில பொருட்களை சேர்க்கறாங்க. என்னென்ன சேர்க்கறாங்க பாருங்க, டீ பவுடர், மில்க், சுகர் இதெல்லாம் சேர்க்கும் போது என்ன கிடையாது வேல்யூ ஆர்டர் அப்ரோச் அப்படின்றது கிடைக்குது. இந்த क्वेश्चन எழுதணும் அப்படின்னா இதுக்கு 1 மார்க் இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா என்ன கேட்றாங்க டிஃபைன் தி வேல்யூ ஆர்டர் அப்ரோச் வித் எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப 2 மார்க் வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே எழுதணும். ஓகேவா? சார் எக்ஸாம்பிள் விட்டுறலாமா அப்படின்னா எக்ஸாம்பிள் விடக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே எழுதணும். ஓகேவா? அப்பதான் என்ன பண்ணுவாங்க 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? அப்ப மதிப்பு கூட்டு முறை அப்படின்னா கிளியர் ஆகுதா? அப்ப வேல்யூ ஆர்டர் அப்ரோச் அப்படின்றது என்ன கிளியர் ஆகுதா? ஓகேப்பா, அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த கேள்வி, அடுத்த லெசன் என்னது அப்படின்னா உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். ஓகேவா? முக்கியமான ஒரு லெசன். இதுல இருந்து வந்து 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்களேன், உலகமயமாக்கல் அப்படின்னா என்ன, வாட் இஸ் குளோபலைசேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. உலகமயமாக்கல் என்னது உலகமயமாக்கல் அப்படின்னா பாருங்களேன், உலகமயமாக்கல் அப்படின்றது உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைப்பது. உலகத்துல இருக்க பொருளாதார நாடுகள் இருக்குல்ல, ரஷ்யா இருக்கு, அமெரிக்கா இருக்கு, அப்புறம் என்னது பிரிட்டிஷ் இருக்கு, இந்த மாதிரி நாடுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. அடிப்படையில உலகமயமாக்கல், சர்வதேச மயமாக்கல், தாராளமயமாக்கல் அப்படின்னு செயல்முறையை குறிக்குது. ஓகேவா? உலகமயமாக்கல் அப்படின்றது உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைப்பது. என்னது இங்க இருக்கா, என்னது இந்தியா இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு, இந்த சைடு போனோம் அப்படின்னா அமெரிக்கா இருக்கு, கனடா இருக்கு, கிரீன்லாந்து இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைக்கிறதா என்னது, அதுதான் வந்து உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குளோபலைசேஷன் என்னன்னு புரியுதா? இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைக்கிறதா என்ன சொல்றாங்க குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் integrating various economics of the world without creating any barriers
இன் தி ஃப்ரீ ஃப்ளோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ், டெக்னாலஜி, கேபிட்டல் அண்ட் ஈவன் லேபர் ஆர் ஹியூமன் கேபிட்டல். அதான் சொல்றாங்க குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குளோபலைசேஷன் புரியுதா? உலகமயமாக்கல் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்க பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைக்கிறது. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுல இருக்கக்கூடிய சர்வீஸ், டெக்னாலஜி, அப்புறம் கேபிட்டல், ஈவன் ஆர் லேபர், ஹியூமன். ஓகேவா? அங்க வேலை செய்யக்கூடியவங்க, என்னது அங்க கிடைக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்தையும் சேர்த்துறது என்னது உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அடிப்படையில பிரிச்சோம் அப்படின்னா உலகமயமாக்கல், சர்வதேசமயமாக்கல், தாராளமயமாக்கல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. குளோபலைசேஷன் இன்டகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் தி வேர்ல்ட் எக்கனாமி. ஓகேவா? புரியுதா? என்ன பண்றாங்க? மூணா பிரிக்கிறாங்க. ஒண்ணு உலகமயமாக்கல், சர்வதேசமயமாக்கல், தாராளமயமாக்கல். இது மூணுத்தையும் பிரிக்கும் போது உலகமயமாக்கல் அப்படின்றது கிடைக்குது. புரியுதா? அப்ப குளோபலைசேஷன் அப்படின்றது கிளியர் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகேவா? அப்ப என்ன புரிஞ்சா? உலகமயமாக்கல் அப்படின்றது உலக பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைக்கிறது. அடிப்படையில உலகமாக்கல் அப்படின்றது என்னது? சர்வதேசமயமாக்கல், தாராளமயமாக்கல் அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, உலகமயமாக்கலின் வகைகளை எழுதுக. இப்ப என்ன பார்த்தோம்? உலகமயமாக்கல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைக்கிறது. அதுல இருக்க டெக்னாலஜி, அதுல இருக்க சர்வீஸ், அதுல இருக்க ஹியூமன் லேபர் எல்லாத்தோட பணியும் சேர்க்கிறது என்னது உலகமயமாக்கல் அப்படின்னு படிச்சோம். இப்ப உலகமயமாக்கல வகைகளை எழுதுங்க. அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரைட் தி டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. தி டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆர், பாருங்களேன், தொன்மையான உலகமயமாக்கல். ஓகேவா? ஆர்ச்சைக் குளோபலைசேஷன். ஓகேவா? அடுத்து இடைப்பட்ட உலகமயமாக்கல், புரோட்டோ குளோபலைசேஷன், அடுத்து நவீன உலகமயமாக்கல், அடுத்து மாடர்ன் குளோபலைசேஷன். ஓகேவா? இந்த மூணு எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா 2 மார்க் வாங்கலாம். ஓகேவா? ஈஸியா 2 மார்க் வாங்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கொஸ்டின் சூஸ் பண்ணா எனக்கு ஈஸியா 2 மார்க் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? பக்கமா எழுதுற கொஸ்டினை சூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படிதான் என்ன பண்ணணும்? கொஸ்டின் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் மாட்டுது அப்படின்னா அழகா 3 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார் என்னோட நோட்ஸ்ல என்னோட கைட்ல இந்த மாதிரி இல்ல சார், இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல இல்ல சார் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க, உங்க புக்ல கைட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? இதுல இருக்கிறத வந்து பாத்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. ஆனா உங்களோட புக்ல கைட்ல உங்க படிக்கிற நோட்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி படிச்சு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எழுதினாலே போதும். ஓகேவா? அப்ப என்னன்னு புரியுதா? உலகமயமாக்கலோட வகைகள் என்னது? தொன்மையான உலகமயமாக்கல், ஆர்ச்சைக் குளோபலைசேஷன், அடுத்து இடைப்பட்ட உலகமயமாக்கல், புரோட்டோ குளோபலைசேஷன், அடுத்து நவீன உலகமயமாக்கல், மாடர்ன் குளோபலைசேஷன். ஓகேவா? அப்ப உலகமயமாக்கல் மொத்தம் 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு தொன்மை, இன்னொன்னு இடைப்பட்ட, இன்னொன்னு நவீன. ஓகேவா? மாடர்ன், புரோட்டோ, ஆர்ச்சைக். ஓகேவா? அந்த 3 குளோபலைசேஷனா 3ஆ பிரிக்கிறாங்க. முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? மறந்துடக்கூடாது. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி, அடுத்து பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி சிறு குறிப்பு உரைக. பன்னாட்டு நிறுவனங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷனல் கார்பரேஷன். அது பன்னாட்டு நிறுவனங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெருநிறுவனம். நம்மளோட நாட்டுல இருக்கக்கூடிய பண்டங்கள். ஓகேவா? நம்மளோட நாட்டுல இருக்கக்கூடிய பண்டங்கள். இப்போ நிறைய ப்ராடக்ட் அப்படின்றது தயாரிக்குது. இப்போ டாடா ஸ்டீல் எடுத்தோம் அப்படின்னா டாடா ப்ராடக்ட் என்னது இந்தியாவில மட்டும் இல்ல, ஃபாரின்லயும் இருக்கு. ஃபாரினுக்கு என்னது சர்வீஸ் பண்ணுது, ஃபாரினுக்கு வந்து ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்து அதனால என்ன பண்ணுது, நாட்டோட இருக்க பண்டங்கள் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய சில இந்த சர்வீஸ் அப்படின்றது கிடைக்குது. SBI மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? பேங்க் சர்வீஸ் அப்படின்றது கிடைக்குது. அப்ப அதோட பண்டங்கள் மற்றும் பணிகளோட உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெருநிறுவனம். நம்மளோட வருமானத்தை என்ன பண்ணுது? அது கட்டுப்படுத்துது. நம்மளோட என்னது இன்கம் வந்து அதிகப்படுத்துது. அந்த மாதிரி அதிகப்படுத்தினா என்ன சொல்றாங்க? அதை பெருநிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பன்னாட்டு நிறுவனங்களை அது பல நாட்டுல இருக்கும் அந்த நிறுவனங்கள். ஓகேவா? என்னது இங்க டாட்டாவும் இருக்கும், ஃபாரின்லயும் டாட்டா இருக்கும். ஓகேவா? இங்க பைஜூஸ் இருக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரில என்னது இந்த மாதிரி வேற வேற இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதா என்ன சொல்றாங்க? பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பெப்சி, பஜாஜ், பாரத் ஸ்டேட் வங்கி. ஓகேவா? SBI. ஓகேவா? பெப்சி இருக்கு, பஜாஜ் இருக்கு, அப்புறம் பாரத ஸ்டேட் வங்கி இருக்கு. இந்த மாதிரி வேற வேற நாட்டுல இருக்கிறத என்ன சொல்றாங்க? பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் மல்டிபிள் கார்பரேஷன் அப்படின்னு மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? மல்டிநேஷனல் கார்பரேஷன் இஸ் a corporate organization which owns or control production of good or service in at least one country other than its home country. ஓகேவா? அதான் சொல்றாங்க பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டுல பண்டங்கள் அல்லது பணிகளை உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெரு நிறுவனத்தை சொல்றாங்க பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனம் அல்லது பன்னாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பெப்சி, பஜாஜ், பாரத ஸ்டேட் வங்கி. இதெல்லாம் என்னது? பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? முக்கியமான ஒரு கொஸ்டின். இட் இஸ் ஆல்சோ கால்டு டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன் TNC அல்லது மல்டிநேஷனல் கார்பரேஷன் MNE. ஓகேவா? முக்கியமா எழுதணும். ஓகேவா? முக்கியமான ஒரு கேள்வி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? அப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்றது என்னது? நாட்டுல பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யறது அல்லது கட்டுப்படுத்துற ஒரு பெரு நிறுவனம் என்ன சொல்றாங்க? பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனம் அது பன்னாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி பாருங்களேன். நியாயமான வர்த்தகம் அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. நியாயமான வர்த்தகம் அப்படின்றத பாருங்களேன். நியாயமான வர்த்தகம் அப்படின்றது சிறிய விவசாயிகளை உலகளாவிய சந்தை இடத்தில் ஒரு சுறுசுறுப்பான பகுதியாக வைத்திருப்பதோடு நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கவும் கொள்முதல் செய்யவும் அவர்களின் மதிப்பை அதிகரிக்கவும் நோக்கமாக கொள்ளும் ஒரு வழிமுறை. ஓகேவா? நியாயமான வர்த்தகம் அப்படின்றது சிறிய விவசாயிகளை உலகளாவிய சந்தை இடத்தில் ஒரு சுறுசுறுப்பான பகுதியாக வைத்திருப்பது. ஓகேவா? சிறிய விவசாயிகள் இருக்காங்களே அவங்களை ஒரு சுறுசுறுப்பான பகுதியா வச்சிருக்கிறதோடு நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கும். என்னது? அவங்க வாங்குறவங்களுக்கு ஒரு அதிகாரம் அளிக்கிறதுக்கும் கொள்முதல் செய்யறதுக்கும் அங்கேயிருந்து நம்ம பொருட்களை வாங்குறதுக்கும் அவளோட மதிப்பு அவளோட மதிப்பு அப்படின்றது அதிகரித்துக்காகவும் நோக்கமாக கொள்ள ஒரு வழிமுறை தானே சொல்றாங்க நியாயமான வர்த்தக முறை அப்படின்னு சொல்றாங்க. படிச்சுக்கோங்க. வாட் இஸ் ஃபேர் ட்ரேட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? நியாயமான வர்த்தகம் அப்படின்றது சிறிய விவசாயிகள் இருக்காங்களா அவங்களை உலகளாவிய சந்தையில ஒரு இடத்துல சுறுசுறுப்பான பகுதியா வச்சிருப்பதோடு அது மட்டும் இல்லாம நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கவும் கொள்முதல் செய்யறதுக்கும் அவரோட மதிப்பை ஆதரிக்கிறதுக்கும் நோக்கமா இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தானே சொல்றாங்க நியாயமான வர்த்தகம். அதுதான் சொல்றாங்க வாட் இஸ் ஃபேர் ட்ரேட் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து 3வது லெசன், முக்கியமான லெசன். அடிக்கடி எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஓகேவா? ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு லெசன். ஓகேவா? இதுல இருந்து கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். ஓகேவா? எக்கனாமிக்ஸ்க்கு இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது எடுப்பாங்க. பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது FAO-வின் படி உணவு பாதுகாப்பை வரையறு அப்படின்னு கேக்குறாங்க. டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO. ஓகேவா? FAO-வோட உணவு பாதுகாப்பை வரையறு. அதோட உணவு பாதுகாப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? எல்லா மக்களும் எல்லா நேரத்திலையும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்காக உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவங்களோட உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு உற்பத்தியும் பூர்த்தி செய்யறதுல உணவு பாதுகாப்பு இருக்கு. பாருங்களேன். ஃபுட் செக்யூரிட்டி exists when all people at all times have physical, social and economic access to sufficient, safe and nutrition food which meets their dietary needs and food preference for an active and healthy life. ஓகேவா? அதான் டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப எல்லா மக்களும் என்ன பண்றாங்க? எல்லா மக்களும் எல்லா நேரத்திலையும் போதுமான தேவையான உணவு அப்படின்னு இருக்கணும், தேவையான பாதுகாப்பு அப்படின்னு இருக்கணும், சத்தான உணவுக்காக உடல். ஓகேவா? நம்மளோட சத்தான உணவு அப்படின்றது உள்ளணும். ஓகேவா? அதான் FAO-வோட உணவு பாதுகாப்பு. ஓகேவா? ஒரு இடத்துல சாப்பாடு கட்டி போயிருக்கு அப்படின்னா என்ன பண்றாங்க? இப்ப சீல் வைக்கிறாங்களா அந்த மாதிரி சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறை கொண்டிருக்கும் போது நம்மளோட சமூகத்துல இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவரோட உணவு தேவைக்காகவும் அவங்களோட உணவு தேவை என்ன இருக்கு அதை கொடுக்கணும், அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பான உணவு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதையும் அடுத்து ஆரோக்கியமான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறதுல உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த FAO 2009 அப்படின்றத கடைசி பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல இல்ல, சேர்த்து எழுதிக்கோங்க. FAO 2009. ஓகேவா? முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? எல்லா மக்களும் எல்லா நேரத்திலையும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல். ஓகேவா? நல்லா சாப்பிடணும், சத்தான பாதுகாப்பா இருக்கணும், அதே சமயம் சத்தான உணவா இருக்கணும். அந்த மாதிரி அதுக்கான நோக்கத்தை என்ன சொல்றாங்க? FAO-வோட உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ FAO-வோட உணவு பாதுகாப்பு அப்படின்னா எழுதிருவீங்களா? முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்போட 3 அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்போட 3 அடிப்படை கூறுகள் முக்கியமா இருக்கு. கிடைத்தல், அணுகல், உறிஞ்சுதல். ஓகேவா? கிடைக்கிறது, அது அணுகிறது, அது உறிஞ்சுதல். அந்த மாதிரி இருக்கிறதானது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கான 3 அடிப்படை கூறுகள். ஓகேவா? இது எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா எழுதலாம். ஓகேவா? டைம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அப்படின்றது எழுதணும். ஓகேவா? கொஞ்சம் பெருசான கொஸ்டின். நான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்களோட கைட்ல நோட்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? வாட் ஆர் தி பேசிக் 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, தி 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி தான் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். ஓகேவா? சாப்பாடு ஃபர்ஸ்ட் கிடைக்கணும். அவங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அக்சஸ் டு ஃபுட் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? அணுகணும், அந்த சாப்பாடை போய் அணுகணும். அடுத்து உறிஞ்சுதல், அப்சோர்பியா அப்படின்றது அந்த உணவை நம்ம எடுத்துக்கிறது. அதான் என்ன சொல்றாங்க? உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்போட 3 அடிப்படை கூறுகள் இதுதான். இதை உங்களுக்கு தெளிவா தெரியணும். கிடைக்கிறது, அணுகிறது, உறிஞ்சுறது. கிடைக்கிறது, அணுகிறது, உறிஞ்சுறது. இதை மறந்துடக்கூடாது. அது என்ன பார்த்தோம்? பேசிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், அடுத்து அக்சஸ் டு ஃபுட், அடுத்து அப்ரோஷியா. ஓகேவா? முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? இது படிக்காம போக கூடாது. ஓகேவா? முக்கியமான ஒரு வினா. புரியுதா? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? அதுக்கு அடுத்த கேள்வி, பசுமை புரட்சியில் இந்திய உணவு கழகத்தின் FCI-யோட பங்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? பாருங்க, பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பருவ காலத்தின்
தொடக்க காலத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்கள் இந்திய உணவு கழகத்தின் மூலம் அரசு கொள்முதல் செய்யுது. இப்ப நான் என்ன பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா தக்காளி ஓகேவா, தக்காளி வந்து நான் உற்பத்தி பண்றேன் ஓகேவா, ஒரு நிலம் ஃபுல்லா என்ன பண்றேன் அப்படின்னா தக்காளி அப்படின்றது உற்பத்தி பண்றேன். பார்த்தா திடீர்னு வந்து விலை வந்து ரொம்ப டிராப் ஆயிடுச்சு ஓகேவா, என்ன ஆயிடுச்சு விலை வந்து ரொம்ப டிராப் ஆயிடுச்சு. நான் வந்து என்னது ஒரு தக்காளி 5 ரூபான்னு வச்சுப்போம் ஓகேவா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகேவா, 5 ரூபா. ஆனா வந்து விலை டிராப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியோட விலை 2 ரூபா தான் சொல்றாங்க ஓகேவா. இப்ப எனக்கு எப்படி இருக்கும், நான் வந்து அந்த பயிர் செஞ்ச தக்காளியோட பொருட்களோட விலையும் கம்மியாயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், நிறைய வந்து முதலீடு பண்ணிருக்கேன் ஓகேவா, அந்த தக்காளியோட உற்பத்திக்கு என்ன பண்றேன், வயல் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கேன், நிறைய முதலீடு பண்ணி தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் உற்பத்தி செஞ்சிருக்கேன். பார்த்தா விலை கம்மியாயிடுச்சு. அப்பதான் வந்து கவர்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு பண்ணுது. அதுதான் என்னது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றது ஓகேவா. என்னது வெளில மினிமம் நான் இந்த ரேட்டுக்காச்சும் எடுப்பேன் அப்படின்றது ஓகேவா. அப்ப தக்காளியோட ரேட் கம்மியானாலும் பரவாயில்ல, அப்ப என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேற இடத்துல 2 ரூபா எடுத்தா பரவாயில்ல, நீ என்ன பண்ண என்கிட்ட கொடுத்துரு. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் அதே 5 ரூபா கொடுத்து நான் உன்கிட்ட எடுத்துக்கிறேன் அப்படின்றது என்ன பண்ணும் கவர்மெண்ட் அப்படின்றது பண்ணுவோம். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதான் தொடக்கத்துல வந்து என்ன பண்றாங்க, அறிவிக்கப்பட்டு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பொருட்களை அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப எனக்கு 5 ரூபா வர வேண்டிய இடத்துல நான் 2 ரூபா தான் வருது அப்படின்னா என்ன பண்ண மாட்டேன், அடுத்த வருஷம் நான் உற்பத்தியே பண்ண மாட்டேன், ஒருவேளை கம்மி ஆயிடுமோ அப்படின்றதுக்காக அந்த பொருட்களை உற்பத்தி பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன தட்டுப்பாடு ஆயிரும். அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு விற்கிறாங்க ஓகேவா. அதுதான் சொல்றாங்க பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஓகேவா, பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஓகேவா. பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இறுதி உணவு கழகம் மூலம் அரசு கொள்முதல் செய்யறது. என்ன பண்ணுது, கடைசியா வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதை கொள்முதல் செஞ்சுக்கும். அதான் என்ன சொல்றாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, தி FCI purchase wheat and the rice from the farmers in states where they are in surplus production ஓகேவா. அதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றது the farmers are paid pre-announced price for their crops ஓகேவா. This price is called minimum support price ஓகேவா. அதுதான் சொல்றாங்க ஓகேவா. அப்ப மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். அதுதான் இப்ப நான் அரிசி அப்படின்னா கோதுமை என்ன பண்றேன் அப்படின்னா அதிகமா என்ன பண்றேன் உற்பத்தி செஞ்சுட்டேன். ஆனா வந்து என்னது மார்க்கெட்ல விலை கம்மியாயிடுச்சு ஓகேவா. அப்படி இருக்கும்போது ஒரு மூட்டையில உள்ள 1000 ரூபாய், ஆனா வந்து வெளில என்ன பண்றாங்க என்கிட்ட 500 ரூபாய் கேட்கறாங்க. நான் 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா, என்னது அப்ப என்ன பண்ணது கவர்மெண்ட் அப்படின்றது, நீ என்கிட்ட கொடுத்துட்டு நான் 1000 ரூபாய் கொடுத்துறேன். அப்ப என்னது அந்த மாதிரி ஒரு காலம் வரும்போது அப்ப என்ன பண்ணுது, அப்ப கவர்மெண்ட் அப்படின்றது நம்மள்ட்ட இருந்து வாங்கிக்குது. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா, அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இந்திய உணவு கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பற்றி இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குது. என்ன பண்ணுது, இப்ப அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா என்னது பெரிய குடோன் வச்சிருக்கு ஓகேவா. என்னது இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்திய உணவு கழகம் ஓகேவா, FCI என்ன பண்ணுது அப்படின்னா பெரிய இது வச்சிருக்கு ஓகேவா, பெரிய சேமிப்பு கிடங்கு வச்சிருக்கு. அதுல அறுவடை காலத்துல உணவு தானியங்கள் என்ன பண்றாங்க அறுவடை செய்யறாங்க ஓகேவா. சற்று இருப்புல வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது ஆண்டு முழுசும் என்ன பண்ணுது அப்படின்னா வழங்குது. என்னது வருஷம் முழுக்கும் அந்த பொருளை வழங்குது ஓகேவா. அதுக்குன்னு தக்காளியை வச்சுப்பாங்களா சார், தக்காளி வச்சுக்க முடியாது, என்னது அழிக்கிறோம் ஓகேவா. அப்ப எந்த பொருட்களை ஏற்றி வச்சுக்கலாம், என்னது கோதுமையை வச்சுக்கலாம், அரிசியை வச்சுக்கலாம், இந்த மாதிரி பொருட்கள் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுது அப்படின்னா அதை கொள்முதல் பண்ணிக்குது ஓகேவா. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது வருஷம் முழுக்க என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொருட்களை மக்கள்கிட்ட கொடுக்குது. இதை என்ன சொல்றாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எது பண்ணுது அப்படின்னா இந்திய உணவு கழகம் ஓகேவா, FCI ஓகேவா. புரியுதா, இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா ஓகேவா. அடுத்து பாருங்க, தி purchased food grains are stored in grains buffer stock is done to distribute foods grains in the defecate area and among the poorest strata of the society at the price lower than the market price, also known as the issue price okay va. This is all helps resolve the problem shortage of foods during adverse weather condition and during the periods calamity againறாங்க ஓகே. அதாவது ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து ஒரு பேரிடர் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ என்னது இப்போ டிசம்பர் மாசம் ஓகேவா, இப்போ வந்து அதிக மழை பெஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஒரு இடம் ஃபுல்லா ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகேவா. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு உணவு பொருட்கள் அப்படின்றது கிடைக்கல. அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, FCI வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்க பொருட்கள் இருக்குல்ல, அந்த சேர்த்து வச்சிருக்க பொருட்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அப்பதான் எடுத்து வெளில கொடுக்குது ஓகேவா. இப்ப என்ன பண்றாங்க அரிசியை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பண்றாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மூலமா வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு தேவைப்படும் போது என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. அதான் டிசாஸ்டர் போது என்ன பண்றாங்க அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அதுதான் பசுமை புரட்சியோட இந்திய உணவு கழகத்தோட FCIயோட பங்கு ஓகேவா. வாட் இஸ் தி ரோல் ஆஃப் FCI இன் கிரீன் ரெவல்யூஷன் ஓகேவா. புரியுதா அந்த கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி ஓகேவா. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்லாம் என்னன்னு தெரியணும் ஓகே. பண்ணது அப்புறம் வந்து சேர்த்து வைக்கிறது, அந்த உணவு கடங்களை சேர்த்து வைக்கிறது, எப்ப வந்து என்ன பண்ணுது ஷார்டேஜ் ஆகும்போது ஃபுட் என்ன பண்றாங்க எடுத்து கொடுக்குறாங்க ஓகேவா. புரியுதா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும் ஓகேப்பா. பசுமை புரட்சியோட இந்திய உணவு கழகத்தோட FCIயோட பங்கு இதெல்லாம் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா.
அடுத்த கேள்வி, பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன? பசுமை புரட்சி இருக்கிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படுது? பசுமை புரட்சி இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், உணவு தானிய உற்பத்தியில தன்னிறைவு பெற வழிவகுத்தது. உணவு தானிய உற்பத்தியில தன்னிறைவு. ஓகேவா? என்னது சில டைம்ல என்னது பொருட்களே கிடைக்கல, அப்ப என்ன பண்றாங்க, நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம், இந்த அட்டாமிட்டா 66, அப்புறம் என்னது, அப்புறம் வந்து அட்லஸ், அது கோதுமை ரகம், அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி IR8 சீனாவிலையும் இந்தியாலையும் கலப்பின செய்யப்பட்ட ஒரு நெல் வகை, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு என்னது வறுமையான இருந்த காலத்துலயும் இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு என்ன பண்றாங்க, பொருட்களோட மதிப்பு அப்படியே அதிகப்படுத்துறாங்க. அப்ப உணவு தானிய உற்பத்தியில நம்ம தன்னிறைவு பெற முடிஞ்சது. ஓகேவா? அப்ப பசுமை புரட்சியில என்ன பண்றான், நம்மளோட தன்னிறைவுன்றது உற்பத்தி ஆகுது. ஓகேவா? உயர் ரக விதைகளான அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தி அதிகரிக்கிறது. உயர் ரக விதை எது அப்படின்னா அரிசி, கோதுமை போன்ற உணவு தானியங்களை பயிரிடப்பட்ட பகுதியில உற்பத்தி அதிகரிக்குது. எந்த இடத்துல பயிரிடப்பட்டமோ அதோட உற்பத்தி அப்படின்றது அதிகரிக்குது. முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகரிக்குது. முக்கியமா என்னென்ன தானிய பயிர்கள் போட்டோமோ அதோட உற்பத்தி திறனும் அதிகரிக்குது. இதான் சொல்றாங்க பசுமை புரட்சியோட விளைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தி மெயின் பெனிஃபிட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் தி இன்க்ரீஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட் கிரைன்ஸ். ஓகேவா? தானியோட உற்பத்தி அப்படின்றது அதிகமாகுது. அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய கிரீன் ரெவல்யூஷனோட முக்கியமான ஒரு பங்கு. ஓகேவா? அடுத்து there was a drastic reduction in the importance of food grains due to green revolution. ஓகேவா? அதான் சொல்றாங்க. ஓகேவா? என்னது கோதுமை, அரிசி போன்ற ரகம்லாம் இருக்குல்ல, அதனால அதோட மதிப்பு அப்படின்றது அதிகரிக்கிறாங்க, அதோட விளைச்சல் அப்படின்றது அதிகரிக்கிறாங்க. It helped India establish as one of the world biggest agriculture producers. ஓகேவா? என்னது இது மூலமா என்ன பண்றாங்க, நம்மளோட இந்தியால மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசரா என்ன பண்றாங்க, அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? It created plenty of jobs not only for agriculture workers but also industrial workers by creating related facilities. ஓகேவா? நம்மளோட நாட்டுல யாராச்சும் விவசாயிகள் அதிகமாகறாங்க, அது மட்டும் இல்லாம அது கூட இருக்கக்கூடிய கோ ஒர்க்கர்ஸ், ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்க, கிரியேட்டிங் ரிலேட்டட் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா? இது மூலமா உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் பசுமை புரட்சியோட விளைவுகள் அப்படின்றது இதனால பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேவா? முக்கியமான ஒரு கேள்வி, படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? புரியுதா? லெசன் புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் சில ஊட்டச்சத்து திட்டங்களோட பெயர்கள் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்து திட்டங்கள். ஓகேவா? தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் அப்படின்றது இருக்கு. என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத பார்க்கலாமா? அதான் ரைட் சம் நேம் ஆஃப் தி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேக்குறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். ஓகேவா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். ஓகேவா? சம் ஆஃப் தி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃபாலோட் இன் தமிழ்நாடு ஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். ஓகேவா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், அது ஃபர்ஸ்ட். அடுத்து ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். ஓகேவா? ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். ஓகேவா? நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷன் சப்போர்ட் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். ஓகேவா? அடுத்து ICDS திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள். ஓகேவா? ஜெனரல் ICDS ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் பேங்க். ஓகேவா? அசிஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஓகேவா? அப்ப ICDS திட்டங்கள் மூலமா உலக வங்கி உதவியோட ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள், இதெல்லாம் என்ன பண்ணுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஊட்டச்சத்து திட்டங்கள். கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல, மறந்துடக்கூடாது. ஓகேவா? முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? அடுத்து பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா திட்டம். என்னது பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். ஓகேவா? பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம். ஓகேவா? PMGYS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ஓகேவா? அடுத்து என்னது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? அடுத்து மதிய உணவு திட்டம், மிட் டே மீல் ப்ரோக்ராம். எல்லா ஸ்கூல்லையும் மதிய உணவு திட்டம் போடுறாங்களா? இப்ப காலை உணவு திட்டம் வர வந்துருச்சு. ஓகேவா? எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரைட்டா? புரியுதா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்து திட்டங்கள். ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து திட்டங்கள். புரியுதா? எழுதிருவீங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த அழகு 4 அரசாங்கமும் வரிகளும். ஓகேவா? கவர்மெண்ட் டாக்ஸஸ். ஓகேவா? அரசாங்கங்களும் வரிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போமா? முக்கியமான ஒரு லெசன். ஓகேவா? இதுல கண்டிப்பா கேள்வி அப்படின்றது இருக்கு. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வரி, டாக்ஸ். உனக்கு எதற்கு நான் கொடுக்க வேண்டும் வரி, அந்த மாதிரி ஒரு வசனம்லாம் இருக்கு. ஓகேவா? என்னுடன் வந்தாயா, அது அந்த மாதிரி கட்டபொம்மனோட அந்த கவிதை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். ஓகேவா? பார்க்கலாம். வரி அப்படின்ற சொல் வரி விதிப்பு அப்படின்றது உருவானது. வரி அப்படின்றது வரி விதிப்பு அப்படின்றது உருவானது. இதனோட பொருள் மதிப்பீடு அப்படின்றது, அதுதான் சொல்றாங்க வரி அப்படின்னு சொல்றாங்க. வரி விதிப்பு அப்படின்றது அரசாங்கம் தனது செலவுகளுக்காக பொதுமக்கள்கிட்ட இருந்து பெரு நிறுவனங்கள்ட்ட இருந்து வரிகளை விதிச்சு வருவாயை உருவாக்கும் ஒரு வழிமுறை. என்னது, நம்மளோட இந்தியா ஃபுல்லா மக்கள் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லா என்னது இண்டஸ்ட்ரியல் இருக்கு, இந்தியா ஃபுல்லா கம்பெனிஸ் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது வரி விதிப்பு, ஓகேவா, அப்படின்றது அரசாங்கம் தனது செலவினங்களுக்காக, அரசாங்கம் என்ன பண்ணுது, தன்னோட செலவுக்கு என்னது ஏதாச்சும் ஒரு செலவு செய்யறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து வரி விதிச்சு வாங்குறாங்க.
நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து வரி விதிக்கிறாங்க. இந்த மாதிரி பணத்தை வாங்கி என்ன பண்றாங்க, ஒரு டாக்ஸ் அப்படின்றது ஏற்படுத்தி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான செலவினங்களை செய்யறாங்க. ஓகேவா, அது என்ன சொல்றாங்க, வரி அப்படின்னு சொல்றாங்க. வரிகள் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற கட்டாய கட்டணமே. என்னது வரி அப்படின்றது எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. ஓகேவா, என்னது வரி கட்டினா எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. வரி கட்டி தான் ஆகணும். ஓகேவா, நேரடியாக அரசாங்கத்திற்கு என்னது டைரக்டா அரசாங்கத்தை கட்டணும். ஓகேவா, அந்த மாதிரி செலுத்துகின்ற கட்டாய கட்டணம் தான் என்ன சொல்றாங்க, வரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வரி அப்படின்றது வரி விதிப்பு அப்படின்றது உருவானது. இதோட பொருள் மதிப்பீடு அப்படின்றது ஓகேவா, வரி விதிப்பு அப்படின்றது அரசாங்கம் தனது செலவினங்களுக்காக பொதுமக்கள்கிட்டையும் பெரு நிறுவனங்கள்ட்டையும் வாங்குறதா என்ன சொல்றாங்க, வரி விதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்களேன், taxation is a means by which governments finance their expenditure by imposing charges on citizen and corporate entities. ஓகேவா, அதான் சொல்றாங்க டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டாக்ஸ் அப்படின்றது யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க, மக்கள்கிட்ட இருந்தையும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ட்ட இருந்தையும் வாங்குறத என்ன சொல்றாங்க, டாக்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, அவங்களோட செலவினங்களுக்காக மக்கள் கட்டாயமாக விதிக்க வேண்டிய ஒரு இது வரி. ஓகேவா, கண்டிப்பா டாக்ஸ் அப்படின்றது கட்டணும், அதான் சொல்றாங்க. புரியுதா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி, அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும்? ஏன் நம்ம அரசுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏன் நம்ம டாக்ஸ் கட்டணும்? என்னைக்காச்சும் யோசித்து பார்த்திருக்கீங்களா? எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும்? பாப்போமா, பாருங்களேன். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்யறதுக்கு வரி அப்படின்றது செலுத்தணும். ஒரு நாட்டோட இப்ப நம்ம இந்திய நாடு அப்படின்றது அவரோட பொருளாதாரம் அப்படின்றது அதிகமாகணும். அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம வரி அப்படின்றது கொடுக்கணும். சில அடிப்படை தேவைகளான உணவு, உடை, தங்குமிடம், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, மாத வருமானம் போன்றவற்றின் ஏழைகளுக்கு உதவுவதற்காகவும் நாட்டின் வறுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசுக்கு நிதி அவசியப்படுகிறது. ஓகேவா, நம்மளோட நாட்டுல கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, அவங்க உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், அவங்களுக்கு தங்குமிடம் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், கலாச்சாரம் கல்வி, சுகாதாரம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்காக என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சில ஃபண்ட் அப்படின்றது தேவைப்படுது. அதனால என்ன பண்றாங்க, வரி அப்படின்றது நம்ம கொடுத்தே ஆகணும். அரசின் வருமானம் நேர்முக மற்றும் மறைமுக வரிகளாக சார்ந்துள்ளது. கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ் அப்படின்றது டைரக்ட் டாக்ஸா இருக்கலாம், இல்ல இன்டைரக்ட் டாக்ஸா இருக்கலாம். மறைமுகமாவும் நம்ம வரி செலுத்துறோம், டைரக்டாவும் நம்ம டாக்ஸ் அப்படின்றது செலுத்துறோம். ஓகேவா, நேர்முக வரியானது தனிநபரின் வருமானத்திலும், மறைமுக வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படுகிறது. பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டுறோமா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேவா, அது கட்டுறோம். அடுத்து நேர்முக வரின்றது தனிநபர் வருமானம். ஓகேவா, இப்ப ஒவ்வொருத்தவங்களும் சம்பாதிக்கும் போது அவங்க என்ன பண்ணணும், குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா கட்டணும். அதனால டாக்ஸ். ஓகேவா, அதான் அரசுக்கு ஏன் வரி செலுத்தணும் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, ஏழையான மக்களுக்கு உணவு, உடை, உறைவிடம், பாதுகாப்பு அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வரி அப்படின்றது கொடுக்கணும். ஓகேவா, இதன் மூலம் அரசாங்கம் அந்த நிதி ஆதாரங்களை திரட்டுகிறது. இது மூலம் என்ன பண்ணுது, அரசாங்கம் நிதி அப்படின்றத திரட்டுது. புரியுதா? எப்படி நம்ம டாக்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம், அவங்க எப்படி செலவு பண்றாங்க அப்படின்றது புரியுதா? வாட் டு வி பே டாக்ஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. தி லீவிங் ஆஃப் டாக்ஸஸ் எய்ம்ஸ் டு ரைஸ் ரெவென்யூ ஆஃப் ஃபண்ட் governance or to alter prices in order to affect demand. ஓகேவா, state use the money for carrying out of function. ஓகேவா, நம்மளோட இந்திய நாட்டுல என்ன பண்ணணும், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன பண்ணணும், உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்காக என்ன பண்றாங்க, டாக்ஸ் அப்படின்றது கலெக்ட் பண்றாங்க. ஓகேவா, some of this includes expenditure on economic infrastructure. ஓகேவா, டிரான்ஸ்போர்ஷன், சானிடேஷன் அப்படின்றது பாதுகாப்பு, பப்ளிக் சேஃப்டி பொதுமக்களுக்கான பாதுகாப்பு, எஜுகேஷன் கல்வி, ஹெல்த் கேர் சிஸ்டம். ஓகேவா, மக்களுக்கு சுகாதாரத்தை அளிக்கணும், மிலிட்டரி, சயின்டிபிக் ரிசர்ச், நம்ம ஏதாச்சும் ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு, கல்ச்சரல் ஆர்ட்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், பப்ளிக் இன்சூரன்ஸ். ஓகேவா, அண்ட் ஃபார் தி ஆபரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் இட் செல்ஃப். ஓகேவா, இது எல்லாத்தையுமே தனக்குள்ள அடக்கிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றோம், நம்ம டாக்ஸ் அப்படின்றது பே பண்றோம். ஏன் இப்ப டாக்ஸ் அப்படின்றது பே பண்றோம் அப்படின்றது தெரியுதா? கண்டிப்பா சொல்ற இந்த கேள்வி இருக்கும். ஓகேவா, தயவு செஞ்சு இதை படிச்சிருங்க. ஓகேவா, இது படிக்காம போக கூடாது. ஓகேவா, அடுத்த கேள்வி போலாமா? புரியுதா? அடுத்த கேள்வி, வரிகளின் வகைகள் எடுத்துக்காட்டு, வரிகளின் வகைகளாவே எடுத்துக்காட்டு. வாட் ஆர் தி டைப் ஆஃப் டாக்ஸ், கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்க. வரி ரெண்டு வகைப்படும். ஒன்னு நேர்முக வரி, இன்னொன்னு மறைமுக வரி. டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ். பாருங்களேன், நேர்முக வரி அப்படின்றது பாருங்களேன் மொத்தம் ரெண்டு வகைப்படும். ஃபர்ஸ்ட் எழுதணும், there are two types of taxes, direct tax and indirect tax. ஓகேவா, இது தெளிவா ஃபர்ஸ்ட் தெரியணும். நேர்முக வரி அப்படின்றது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுற வரி. ஓகேவா, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் போடும். ஓகேவா, என்னோட சேலரி, என்னோட சம்பளத்துல இருந்து ஒரு டாக்ஸ் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் அப்படின்றது பிடிக்கும். ஓகேவா, அது டாக்ஸ். இதே ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் அப்படின்றது பிடிப்பாங்க. ஓகேவா, அதான் வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி அப்படின்னு என்ன பண்றாங்க. இதெல்லாம் நேர்முக வரி. வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி இதெல்லாம் என்னது அப்படின்னா நேர்முக வரி. ஓகேவா, டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மறைமுக வரி அப்படின்னா பாருங்களேன், ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருக்கு மாற்றப்படாமல் அது மறைமுக வரி. முத்திரை வரி, முத்திரை தாள் வரி. நீங்க சீல் வச்சு ஒரு டாக்குமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அங்க டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா, பொழுதுபோக்கு வரி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க,
மூவிக்கு போறீங்க அப்படின்னா அங்க ஒரு டாக்ஸ் பே பண்ணணும். அடுத்து சுங்க தீர்வை அல்லது கலால் வரி, ஓகேவா, இதெல்லாம் என்னது மறைமுக வரி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப டாக்ஸஸ் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. தனிநபர் மீதும் ஒரு நிறுவனத்தின் மீதும் விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன பண்றாங்க, டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மறைமுக வரின்றது முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி. எங்கேயாச்சும் சினிமா பாத்தீங்க அப்படின்னா இந்த சினிமா எங்கேயாச்சும் ஒரு பொழுதுபோக்கான இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க ஒரு டாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் மறைமுகமா நம்மள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கே தெரியாது. ஓகேவா? அடுத்து சுங்க தீர்வை அல்லது கலால் வரி, ஓகேவா, இதெல்லாம் மறைமுக வரி. ஓகேவா? அடுத்து வாட் ஆர் தி டைப் ஆஃப் டாக்ஸ் கிவன் எக்ஸாம்பிள். ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஒன்னு டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ். பாருங்க, டைரக்ட் டாக்ஸ் இஸ் a tax paid directly to the union government or to state or local government such as income tax, property tax, கார்பரேட் டாக்ஸ். அதான் சொல்லல, ஒரு பெரு நிறுவனத்தின் மீதோ இல்ல ஒரு தனிநபர் மீதோ விதிக்கப்படுகின்ற ஒரு விதியை என்ன சொல்றாங்க, டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னென்ன இருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு, ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டணும். கார்பரேட் அப்படின்னா பெரு நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு கட்டணும். அப்புறம் இன்கம் டாக்ஸ், ஓகேவா, என்னது வருமான வரி, ஓகேவா. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னா சொத்து வரி, ஓகேவா. மறைமுக வரி பாருங்களேன், இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்ன இருக்குன்னு. If the burden of the tax can be shifted to others, it is an indirect tax. ஒருத்தவங்களுக்கு மேல என்னது தெரியாம மற்றவங்களுக்கு மேல போகும், அதுதான் என்னது மறைமுக வரி. என்னது ஒரு மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றவருக்கு மாற்றப்படாமல் அது மறைமுக வரி, ஓகேவா. அந்த மாதிரி மாற்றப்படாம இருக்கு அப்படின்னா அது மறைமுக வரி. சம் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி, ஓகேவா. என்னது அந்த முத்திரைத்தாள் வரி சொன்னா. அடுத்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், பொழுதுபோக்குக்கு வரி அப்படின்றது செலுத்தணும், ஓகேவா. அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஓகேவா, ஜிஎஸ்டி, ஓகேவா. புரியுதா? இல்லைன்னு சொல்றாங்க இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி கட்டுறீங்களா, எங்க போனாலும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இவ்வளவு போட்டிருக்காங்களா அப்படின்னு பாப்பீங்களா, அதுதான். புரியுதா? வரிகளோட வகைகள் அப்படின்றது என்ன, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி குறித்து எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா. ரைட் ஷார்ட் நோட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஓகேவா. ஜிஎஸ்டி அதை பத்தி கொஞ்சம் எழுதுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பாப்போமா? பாருங்களேன், பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி என்பது மறைமுக வரிகள் ஒன்று, ஓகேவா. அது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ், ஓகேவா. அப்ப குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது இன்டைரக்ட் டாக்ஸ், ஓகேவா. அது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி என்னது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ், ஓகேவா. அடுத்து இந்த வரி இந்திய பாராளுமன்றத்துல மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியம், ஓகேவா. இது பாராளுமன்றத்துல எப்ப நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா மார்ச் 29, எந்த வருஷம், மார்ச் 29, 2017 நிறைவேற்றி இருக்காங்க. இப்ப பார்த்தா அப்படி தெரியும், ஓகேவா. இங்க இயர் கொடுக்கல, தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கோங்க, ஓகேவா. மேலும் ஜூலை 1, 2017 அமல்படுத்தப்பட்டுச்சு, ஓகேவா. எப்ப அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு தெரியணும், எப்ப பார்லிமெண்ட்ல எப்ப நிறைவேற்றினாங்க அப்படின்னு தெரியணும். அப்ப 2017 மார்ச் 29 நிறைவேற்றி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, ஜூலை 1, 2017 என்ன பண்ணிருக்காங்க, அமல்படுத்திருக்காங்க, ஓகேவா. இதன் குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படின்றதான், ஓகேவா. இதுல மதிப்பு கூட்டு வரி போன்ற பலமுனை வரிகள் இல்லாமல் இது ஒரு முனை வரி ஆகும். என்னது மதிப்பு கூட்டு வேட்டு மாதிரி இல்லாம என்னது, இது ஒரே ஒரு இது. அதுல என்ன வருது, ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படின்ற மாதிரி என்னது, அது அந்த கான்செப்ட்ல என்ன பண்றாங்க, இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது போட்டிருக்காங்க, ஓகேவா. புரியுதான்னு பாருங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இஸ் லைவ்டு when a consumer buys a good and service, ஓகேவா. அவங்க ஏதாச்சும் ஒரு பொருட்களோட பயன்களையோ இல்ல பணிகளையோ பெற்று அந்த பண்ணணும், அந்த வரி அப்படின்றது செலுத்தணும். that aims to replace all indirect taxes levied on goods and service by the central and state governments, ஓகேவா. அது ஜிஎஸ்டில சென்ட்ரலுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும், ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும். நீங்க அந்த பில்ல பாத்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போடுவாங்க. சென்ட்ரலுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுவீங்க, ஸ்டேட்க்கு ஒரு டாக்ஸ் கட்டுவீங்க, ஓகேவா. அடுத்து ஜிஎஸ்டி would eliminative the cascading effect of taxes in production of distribution of goods and services. It is also a one point tax. என்னது ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி, அதுதான் அது ஜிஎஸ்டி, ஓகேவா. இது முக்கியம். இயர் பாத்துக்கோங்க, மார்ச் 29, 2017 இது என்னது பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டது. எப்ப அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 1, 2017. இது முக்கியம். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது, சார் என்ன சார் இது அப்படின்னா கந்தசாமி, கந்தசாமி, ஓகேவா. என்னது இவர் என்ன பண்ணுவாரு, கருப்பு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு. அதை என்ன பண்ணுவாரு, ஃபாரின்ல போயிட்டு என்ன பண்ணுவாரு, சேர்த்து வச்சிருப்பாரு. அதை போய் கலெக்ட் பண்ண போவாரு. யாரு, கந்தசாமி போவாரு, ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமான டாபிக் கருப்பு பணம், ஓகேவா. அடுத்து சிவாஜி மொட்டை இருப்பார்ல, அவரை பத்தி பார்க்கணும், ஓகேவா. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வளர்வீத வரி, ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம்னா வளர்வீத வரி, ஓகேவா. அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. வளர்வீத வரி அப்படின்றது வரியோட அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது பெருக்கப்படுகிற வரி விகிதம் தான் சொல்றாங்க அப்படின்னா வளர்வீத வரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளர்வீத வரியை பொறுத்தவரையில வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கும். இப்ப மாசம் நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்ப கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபாய் கட்டுவீங்க. இதே என்னது 1 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 1000 ரூபாய் கட்டணும். அப்ப என்னது ஒரு வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா அதுல வரியை நீங்க அதிகரிக்கும். அதான் வளர்வீத வரி அப்படின்றது, ஓகேவா. வளர்வீத வரி அப்படின்றது வரியோட அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது
அது வரி விகிதமும் அதிகரிக்கும். 1000 ரூபாய் நீங்க சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 100 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். அதே 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா என்னது, சாரி 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபாய் கட்டணும். 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கட்டணும். இதை நான் சும்மா சொல்றேன், ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக சொல்றேன், ஓகேவா? டாக்ஸ் அப்படின்றது இருக்கும், ஓகேவா? வாட் இஸ் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ், ஓகேவா? வளர்வீத வரி அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க, ஓகேவா? அதேதான், ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் ரேட் இஸ் ஒன் இன் விச் தி ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் as the tax base is increase, ஓகேவா? அது வருமானம் அதிகரிச்சு அப்படின்னா வரியும் அதிகரிக்கும், புரியுதா? அதுதானே அது progressive tax, ஓகேவா? அதான் வளர்வீத வரி அப்படின்றது. The amount of tax payable is calculated by multiplying the tax base with the tax rate, ஓகேவா? In the case of a progressive tax, the multiplication increase, ஓகேவா? ஒருவேளை இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, உங்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நீங்க டாக்ஸோட வருமானமும் டாக்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், அதிகமாக தான் கட்டணும். அதான் சொல்றாங்க, this is known as progressive tax. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வளர்வீத வரி அப்படின்னு சொல்றாங்க, புரியுதா? அடுத்து நான் சொன்னா கருப்பு பணம், ஓகேவா? கருப்பு பணம் அப்படின்றத பார்க்க போறோம், ஓகேவா? நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம் கருப்பு பணம் அப்படின்னு என்னன்ட்டு, ஓகேவா? இப்ப பார்க்க போறது கருப்பு பணம் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். பாப்போமா? பாருங்களேன், கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன? இது கண்டிப்பா கேட்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு நம்மளோட அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு, அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். என்னது பிளாக் மணி, ஓகேவா? வாட் இஸ் பிளாக் மணி, வாட் இஸ் கருப்பு பணம் அப்படின்னு கேக்குறாங்க. கருப்பு பணம் அப்படின்னா கருப்பா இருக்குமா சார் அப்படின்னா கருப்பாலாம் இருக்காது. என்னது கவர்மெண்ட்டுக்கு நான் கட்ட வேண்டிய டாக்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா மறைச்சி ஏமாத்தி என்ன பண்றேன் அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அதான சொல்றாங்க கருப்பு பணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருப்பாலாம் இருக்காது அந்த பணம், கருப்பு பணம் அப்படின்னா பிளாக் மணி அப்படின்னா பிளாக்கா இருக்காது, ஓகேவா? அது மாதிரி என்னது நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும், ஓகேவா? நான் ஒரு அமௌண்ட் கட்டணும், என்ன பண்றேன் அப்படின்னா ஏமாத்திடுறேன், ஓகேவா? ஏமாத்திட்டு அந்த பணத்தை வந்து என்ன பண்றேன் சேஃப்டியா என்ன பண்றேன் இங்க வச்சுக்கிறேன், இல்ல வந்து ஃபாரினுக்கு கொண்டு போறேன், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்றாங்க கருப்பு பணம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், கருப்பு பணம் அப்படின்றது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பகிரும், ஓகேவா? இல்லீகலா எங்கேயாச்சும் சம்பாதிக்கிறாங்க, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா கருப்பு பணம். இப்ப நீங்க வந்து என்னது ஃபாரின்ல இருந்து சில ப்ராடக்ட் எடுத்து வரீங்க அப்படின்னா அதுல டாக்ஸ் கட்டணும். அந்த மாதிரி டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறது, அந்த மாதிரி வந்து இல்லீகலா எங்கேயாச்சும் சம்பாதிக்கிறது, இல்ல இந்த கிரிப்டோ கரன்சி அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள வரும்போது என்னது பணம் எங்கேயாச்சும் மாத்தும் போது அதுல வரி கட்டாம இருக்கிறது, இந்த மாதிரி ஏமாத்துறத என்ன சொல்றாங்க அப்படின்னா கருப்பு பணம் அப்படின்னு சொல்றாங்க. வரி நிர்வாகியிடம் இருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம். வரி நிர்வாகியிடம் இருந்து மறைக்கப்பட்டதாவோ இல்ல கணக்கிடப்படாத வருமானம் இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, அதான் கருப்பு மணி, பிளாக் மணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. பிளாக் மணி இஸ் funds earned on the black market on which is income and other taxes have not been paid, ஓகேவா? என்னது வருமானத்தை பே பண்ணாம இருக்கலாம், என்னது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வருமானத்தை பே உங்களோட டாக்ஸ் அப்படின்றத பே பண்ணாம என்ன பண்றீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது பிளாக் மணி அப்படின்னு சொல்றாங்க. தி unaccounted money that is concealed from the tax administration is called black money, ஓகேவா? அதான் சொல்றாங்க கருப்பு பணம் அப்படின்றாங்க. வரி நிர்வாகிட்ட இருந்து மறைக்கப்பட்ட கணக்கிலேயே காட்டாத சில பணம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க கருப்பு பணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்துல நம்ம பார்த்திருப்போம் கருப்பு பணம் அப்படின்றது என்னது, ஒரு எல்லாருக்கும் கால் பண்ணி என்ன பண்ணுவாரு, கருப்பு பணம் வச்சிருக்கியா அப்ப பாதி என்கிட்ட கூட மீதி வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியா நம்மளோட இன்கம் டாக்ஸை போட்டு கொடுத்துருவாரு, ஓகேவா? அதான் சொல்லுவாங்க பிளாக் மணி அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்ஸ் அப்படின்றது கட்டிக்கணும், ஆனா டாக்ஸ் கட்டாம ஏமாத்தணும் அப்படின்னா அதுன்னு சொல்றாங்க கருப்பு பணம் பிளாக் மணி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அடுத்த விஷயம் போலாமா? வரி ஏய்ப்பு என்றால் என்ன? தனிநபர்கள் வருமானங்கள் மற்றும் சட்ட அறக்கட்டளை ஆகியவை சட்ட விரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பது. இப்ப தனிநபர்கள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவர்மெண்ட் தெரியாம நான் டாக்ஸ் கட்டாம இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறது. நிறுவனம் பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னா அது டாக்ஸ் கட்டாம இருக்கிறது. அறக்கட்டளைகள் பெரிய ஃபவுண்டேஷன், ஓகேவா? பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து சட்ட விரோதமா என்னது சட்டத்துல ஏதாச்சும் ஓட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து அது வெளியே என்ன பண்றேன் பணம் அப்படின்றது கட்டல அப்படின்னா அது என்ன சொல்றாங்க வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டாக்ஸ் எவேஷன் அப்படின்றது. டாக்ஸ் எவேஷன் அப்படின்றது இல்லீகல் எவேஷன் ஆஃப் டாக்ஸஸ் பை இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேஷன் அண்ட் ட்ரஸ்ட், ஓகேவா? என்னது இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணக்கூடாது, வரி ஏய்ப்பு பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. டாக்ஸ் எவேஷன் ஆஃப் initial taxpayers deliberately misrepresenting, ஓகேவா? the true state their affairs to the tax authorities of to reduce their tax liability, ஓகேவா? என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து வரி ஏய்ப்பு அப்படின்றது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னது தனிநபர், நிறுவனங்கள், அப்புறம் என்னது ட்ரஸ்ட்லாம் என்னது அவங்களுக்கு என்னது சட்டத்தை ஏதாச்சும் ஓட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து பணம் கொடுக்காம என்னது டாக்ஸ் கட்டாம இருக்கிறதா சொல்றாங்க வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஓகே, அடுத்த லெசன் அப்படின்றது பார்க்க போறோம். என்னது அப்படின்னா தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில்துறை தொகுப்புகள் இருக்கு? விவசாயத்துறையில் ஊதியங்கள் ஏன் குறைவாக? விவசாயத்துறையில நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட அக்ரிகல்ச்சர்ல மட்டும் ஏன் வந்து அமௌண்ட் கம்மியா இருக்கு, அதுல மட்டும் ஏன் விவசாயிகள் மட்டும் ஏன் கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள் மட்டும் தான் என்ன பண்றாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத யோசிச்சிருக்கீங்களா? பாருங்க, நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைவதால் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடிவதில்லை. நிலத்தோட இறுதிநிலை உற்பத்தி திறன் குறையுது, ஓகேவா? இப்ப உற்பத்தி திறன் கம்மியாகுது அப்படின்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்டோட வேல்யூ அப்படின்றது கம்மியாகும், ஓகேவா? என்னது
ரொம்ப பொருட்களோட கம்மி என்னது, இப்போ 1 ஏக்கர் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சோண்டு பொருட்களை தான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், உற்பத்தி செய்ய முடியும். அது உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய முதலீடு அப்படின்றது பண்ணணும். ஓகேவா, அதை உலகணும், அப்புறம் என்னது நெல் போடணும், அதுக்கு ஒரு ஆள் நம்ம களை பறிக்கணும், தண்ணி விடணும், அடுத்து விழுகணும், அப்புறம் என்னது அது பேர் என்ன அந்த யூரியா அதெல்லாம் போடணும், உரம் போடணும். இந்த மாதிரி போட்டு தான் என்ன பண்ண முடியும், அதோட ஒரு பொருளையே கொண்டு வர முடியும். இப்ப நெல் இருக்கு அப்படின்னா அதை கூட தான் கொண்டு வர முடியும். இந்த இது கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 5 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுவும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு என்னது, அது கொஞ்சம் கம்மியான மாதிரி தானே. அதை சொல்ல நிலத்தோட இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைஞ்சது அப்படின்னா அவங்களோட உற்பத்தி திறனோட அதிகரிக்க முடியல, அவங்களோட உற்பத்தி திறன் அதிகரிக்க முடியல, அதனால தடைப்படுது. பெருமளவிலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மை நம்பி இருப்பதால ஊதியம் குறைவாக நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேளாண்மை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் தெரியும். அதை அவங்க நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னது உற்பத்தி திறன் அப்படின்றது கம்மியானுச்சு அப்படின்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் அப்படின்றது கம்மியாகுது. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இன்வால்வ்ட் இன் அக்ரிகல்ச்சர், நிறைய பேர் என்ன பண்றாங்க அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடுறாங்க, அதனால என்னது அவங்களோட மதிப்பு அப்படின்றது கம்மியாகுது. ஃபார்மர்ஸ் ஆர் ஹேவிங் எ ஸ்மால் லேண்ட் ஏரியா, அவங்க என்ன கொஞ்சோண்டு நிலம் தான் இருக்கு. ஓகேவா, இப்போ என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், அதிகமா மகசூல் பண்ணலாம், அதிகமான விற்கலாம். என்கிட்ட கம்மியான நிலம் இருக்கு அப்படின்னா என்னால எப்படி வந்து அதிகமான பணத்தை ஏற்ற முடியும். ஓகேவா, அடுத்து மோஸ்ட் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் ஆர் illiterate, so they are essentially exploited by the landlords. The government is supporting the industrial sector, not supporting the agriculture sector. ஓகேவா, the government is supporting the industrial sector, not supporting agriculture sector. என்னது பெருசா வந்து உதவுறது இல்ல. ஓகேவா, சில இடத்துல என்ன பண்றாங்க உதவுறாங்க, அதான் சொல்றாங்க. ஓகேவா, அதான். ஓகேவா, புரிஞ்சுதா? விவசாயத்து துறையில ஊதியம் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், தொழில்துறை தொகுப்பு அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. தொழில்துறை தொகுப்பு அப்படின்னு பார்க்கலாமா? தொழில் தொகுப்பு அப்படின்றது பொதுவாக சந்தையில தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில உள்ள நிறுவனங்களோட தொகுப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில்துறை தொகுப்பு. தொழில் தொகுப்பு அப்படின்றது பொதுவாக சந்தையில நம்மளோட இருக்கக்கூடிய மார்க்கெட்ல தொழில்நுட்பம், ஓகேவா, டெக்னாலஜி மற்றும் திறன்கள், ஓகேவா, தேவைகளோட பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில இருக்கக்கூடிய நிறுவனத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில்துறை தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, வாட் இஸ் மீன் பை அன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்றது குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் in a defined geographical area that share common markets, technologies and skill requirements. ஓகேவா, அவங்களோட தேவையை பொறுத்து தான் என்ன பண்றாங்க அதுல பயன்படுத்துறாங்க. அதை என்ன சொல்றாங்க தொழில்துறை தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின், தற்போது தமிழகம் தொழில்மயமாதலின் சிக்கல்கள் யாவை? நம்மளோட இருக்கிறதுல இப்ப தொழில்மயமா ஆகுறதுல என்ன சிக்கல் இருக்கு? வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கரண்ட்லி இன் தமிழ்நாடு? நம்ம தொழில்மயமா மாறுறதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? தமிழகம், நம்மளோட தமிழ்நாடு நம்ம நாட்டோட சிறந்த தொழில்மயமான மாநிலமாக இருந்த போதிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஓகேவா, நம்மளோட தமிழ்நாடு என்னதான் வந்து பெரிய தொழில்மயமான மாநிலமாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னு பாருங்களேன். வேதிப்பொருள்கள், ஓகேவா, ஏதாச்சும் வேதிப்பொருட்கள் தயாரிக்கிறது, அடுத்து நெசவு மற்றும் தோல் பொகுப்புகள் மூலம் வரும் திரவ கழிவுகள் நமது சுகாதாரத்தை கிடைக்குது. என்னதான் வந்து நம்மளோட தமிழ்நாடு அதிகமா இருந்தாலும் வேதிப்பொருட்கள், ஓகேவா, நிறைய வந்து என்னது வேதிப்பொருட்கள் தயாரிக்கிறது, நெசவுத்துறை மற்றும் தோல் தொகுப்புகள், இது மூலமா வரக்கூடிய திட கழிவுகள் திரவ கழிவுகள் இருக்குல்ல, அது நம்ம சுகாதாரத்தை கெடுக்குது. அது என்ன பண்ணுது, நம்மளோட தமிழ்நாட்டோட தொழில்மயமாதலோட சிக்கலா இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் என்னது நம்மளோட சுகாதாரத்தை கெடுக்குது. இந்த திரவ கழிவுகள் சேரும் நீர்நிலைகளை மட்டுமல்லாமல் அதனையொட்டுள்ள விவசாய நிறுவனங்களையும் மாசுபடுத்துகிறது. என்னது, இது சேர்ற இடத்த மட்டும் இல்லாம அதுல இருக்க விவசாய நிறுவனங்கள் இருக்குல்ல அதையும் இது பாதிப்படைய செய்யுது. ஓகேவா, அதுதான் தி மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆர் நீட் கேபிட்டல். ஓகேவா, முதலீடு செய்யறதுல பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்கு. நீட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இல்ல டெக்னாலஜி அப்படின்றது நம்மள்ட்ட கம்மியா இருக்கு. என்னது, இப்பெல்லாம் ஃபாரின் என்ன பண்றாங்க, ட்ரோன் மூலமா என்ன பண்றாங்க, இது தெளிக்கிறாங்களா, உரம் அப்படின்றது தெளிக்கிறாங்க. ஓகேவா, லோ ப்ரொடக்டிவிட்டி, ஓகேவா, கம்மியான பொருட்கள் தான் உற்பத்தி செய்ய முடியுது. லோ பொட்டன்ஷியல் பொலிஷேஷன், இன்ஃபீரியர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்சஃபிஷியன்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ். ஓகேவா, பெருசா வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் மூலமா நமக்கு பெருசா வந்து ஆதரவு கிடைக்கிறது இல்லை. ஓகேவா, அடுத்து தொழில் முனைவோர் என்பவர் யார்? தொழில் முனைவோர் அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. யாருன்னு பாருங்களேன். ஒரு தொழில் முனைவர் என்பவர் புதிய சிந்தனைகளும் வணிக செயல்முறைகளும் புத்தாக்கம் புனைபவர் அவர். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து புதுசா ஒரு விஷயம் யோசிக்கிறேன், ஒரு விஷயத்தை யோசிச்சு என்ன பண்றேன் அப்படின்னா கொண்டு போயிட்டு என்ன பண்றேன், இது மக்களுக்கு இந்த வகையில் உதவும் அப்படின்னு கொண்டு போறேன் அப்படின்னா அதுதான் வந்து சொல்றாங்க தொழில் முனைவோர், என்டர்பிரனர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட மிக நிர்வாக திறன்கள், வலிமையான குழுவை அமைக்கும் திறமைகள் மற்றும் தேவையான தலைமைக்கான பண்புகளும் இருக்கும். இவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆளுமையான பண்பு இருக்கும், எப்படி இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன சொல்றாங்க, என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுவும் he process management skills, strong team building abilities and essential leadership qualities to manage business. ஓகேவா, அதான் என்ன சொல்றாங்க தொழில் முனைவு. தொழில் முனைவு அப்படின்னு பாருங்களேன். தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளை தொழில் முனைவு. நான் வந்து என்டர்பிரனர் இருக்கேன், என்ன பண்றேன் அப்படின்னா என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னா அந்த பிசினஸ் எப்படி பெருசாக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறதா இது என்டர்பிரனர்ஷிப். இவை ஒற்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்கும் என்னது சின்னோண்டா வச்சிருக்கேன், என்ன பண்றேன் அது பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதான் என்டர்பிரனர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? ஓகேப்பா,
ஓகே, நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.